It's story time. இருந்த சொத்தை எல்லாம் மகன்களுக்கு எழுதி கொடுத்த அப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இலுப்பூருங்கிற ஊரில் சுப்பராஜுன்னு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமாக அந்த ஊரில் 12 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அவரோட நிலத்தை சுற்றி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த நிலம் ரொம்பவே வளமாக இருந்துச்சு. அவர் என்ன பயிர் விளைவிச்சாலும் அந்த பயிர்கள் நல்லாவே விளைஞ்சுது. அவரோட நிலத்துக்கு தகுந்த மாதிரியே சுப்பராஜுவும் ரொம்ப கடுமையான உழைப்பாளியா இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போதே அவர் தன்னோட நிலத்துக்கு போயிடுவாரு. பொழுது அடையிற வரைக்கும் நிலத்துல பாடுபட்டுட்டு சாயந்தரத்துக்கு மேலதான் திரும்ப வீட்டுக்கு வருவாரு. இதனால அவர்கிட்ட நிறையவே பணம் சேர ஆரம்பிச்சுது. சுப்பராஜுவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. புதுசா பணம் சேர ஆரம்பிக்கும் போது அதை எப்படி கையாள தொடங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று அந்த பணம் பல்மடங்கா பெருகும், இல்லை இருக்கிற பணமும் கையை விட்டு செலவாகி போயிடும் அப்படின்னு அவரு நம்பினாரு. அதுக்கு காரணம், கையில் புதுசா பணம் சேர ஆரம்பிக்கும் போது சில பேர் அதை ஒழுங்கா முதலீடு செய்வாங்க, சில பேர் அவங்களோட செலவினத்தை அதிகப்படுத்திக்குவாங்க. முதலீடு அதிகமாக செய்யறவங்களுக்கு பணம் சேர்றதும் செலவினங்களை அதிகமாக்கிக்கிறவங்களுக்கு இருக்கிற பணமும் கையை விட்டு போறதையும் அவரு தன்னோட அனுபவத்துல பார்த்திருந்தாரு. இதனால அவர் தங்கிட்ட பணம் சேர சேர அதை ஒழுங்கா முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த ஊர்லேயே 2 மாந்தோப்புகளையும் ஒரு தென்னந்தோப்பையும் வாங்கினாரு. தன்னோட 3 மகன்களுக்காகவும் ஆளுக்கு ஒரு வீடா 3 வீடுகளையும் வாங்கினாரு. 20 வயசுலேருந்து பாடுபட்டு உழைச்சு 50 வயசாகிறதுக்குள்ள சரியான முதலீடுகளையும் செஞ்சதுனால சுப்பராஜுவோட எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. சுப்பராஜு கிட்ட இருந்த நிலம் பரம்பரையா வந்ததுனால அந்த நிலம் அவரு பேர்ல தான் இருந்துச்சு. அவரு மாந்தோப்புகளும் தென்னந்தோப்பும் வீடும் வாங்கும்போது சுப்பராஜுவோட பசங்க எல்லாம் சின்ன பசங்கங்கிறதுனால அந்த சொத்துகளையும் அவரு தம் பேர்லயே தான் வாங்கி இருந்தாரு. சுப்பராஜு அவரோட 3 மகன்களுக்கும் விவசாய வேலைகளையும் தோட்ட வேலைகளையும் நல்லாவே கத்து கொடுத்திருந்தாரு. 3 பையன்களுக்கும் திருமண வயது வந்ததும் அந்த ஊர்லயே நல்ல பெண்களா பார்த்து 3 பையன்களுக்கும் திருமணத்தையும் செஞ்சு வச்சாரு. இப்ப சுப்பராஜுவுக்கு 62 வயசாயிருந்துச்சு. இனிமே அவரு தன்னோட பொறுப்புகளை எல்லாம் தன்னோட பையன்கள் கிட்ட விட்டுட்டு ஆன்மீகத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. நிலத்தையும் தோப்புகளையும் பார்த்துக்கிற வேலைகளை 3 பையன்களும் விரும்பி எடுத்துக்கிட்டாங்க. நிலத்திலேந்தும் தோப்புகள்லேருந்தும் வர்ற வருமானத்தையும் வீடுகளை வாடகைக்கு விட்டதுல கிடைச்ச வருமானத்தையும் அவங்க அப்படியே கொண்டு வந்து சுப்பராஜு கிட்ட கொடுத்துடுவாங்க. சுப்பராஜு தான் எவ்வளவு செலவு செய்யணும் எவ்வளவு முதலீடு செய்யணுங்கிறத முடிவு செய்வாரு. சுப்பராஜுவோட 3 பையன்களும் 3 மருமகளும் அவரை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில சுப்பராஜு எழுந்திருச்சு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பல் தேய்க்கிறதுக்கும் முகம் கழுவுறதுக்கும் தேவையான எல்லாத்தையும் முதல் மருமகள் தயாரா எடுத்து வச்சிடுவாங்க. அவர் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போடுறதும் உடைகளை எடுத்து வைக்கிறதையும் 2வது மருமகள் செய்வாங்க. சுப்பராஜு குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவருக்கு தேவையான காலை உணவை 3வது மருமகள் தயார் செஞ்சு வச்சிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு பல்ல தேய்ச்சு குளிச்சு காலை உணவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுப்பராஜு தன்னோட ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்துடுவாரு. 11-12 மணி வரைக்கும் மர நிழல்ல உக்காந்து அந்த ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தெரு வழியா போற அவரோட நண்பர்கள் சில பேரை அவரு தன்னோட வீட்டுக்கு வர வச்சு கொஞ்ச நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு. தன்னோட பொறுப்புகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அந்த நண்பர்கள் கிட்ட சொல்லுவாரு. தன்னோட 3 மகன்களும் மருமகள்களும் தன்னை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிறதா அவங்க கிட்ட பெருமை அடிச்சுக்குவாரு. அப்படி ஒரு தடவை அவரோட நண்பர் கங்காதர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட சுப்பராஜு பேசிக்கிட்டு இருந்தப்போ கங்காதர் அவர்கிட்ட சொன்னாரு,
நீ இவ்வளவு தூரம் பொறுப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் நீ செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. உன்கிட்ட இருக்கிற விவசாய நிலங்களையும் வீடுகளையும் உன்னோட 3 பசங்களுக்கும் இப்பவே பிரிச்சு கொடுத்துடு. நீ உயிரோட இருக்கும்போதே அதை அவங்க எப்படி நிர்வாகம் பண்றாங்க அப்படிங்கறதையும் உன்னால பார்க்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை தேவைப்பட்டா அதையும் உன்னால கொடுக்க முடியும். உன்னோட காலத்துக்கு அப்புறம் அவங்க நிலத்துக்காகவும் வீட்டுக்காகவும் சண்டை போட்டுக்காத மாதிரியும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச 2-3 வீடுகள்ல இப்படி சொத்துக்களை பிரிக்காம மூதாதையர்கள் இறந்து போனதுனால அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல பெரிய அளவுல சண்டைகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அத மாதிரி ஓம் பசங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் உங்ககிட்ட இப்படி ஒரு அறிவுரைய சொல்றேன். நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போனாரு. கங்காதர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சுப்பராஜுவுக்கு ரொம்பவே குழப்பம் வந்துடுச்சு. தான் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட 3 பையன்களும் ஒத்துமையா இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்களோ அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இது நடந்து 1 வாரத்துக்கு அப்புறம் சுப்பராஜுவோட இன்னொரு நண்பர் பரமேஸ்வர் சுப்பராஜுவை பார்க்கறதுக்கு அவரு வீட்டுக்கு வந்திருந்தாரு. பரமேஸ்வரும் நல்ல அனுபவசாலிங்கிறதுனால சுப்பராஜு தன்னோட மனக்குழப்பங்களை எல்லாம் பரமேஸ்வர்கிட்ட சொல்லி அவரோட ஆலோசனைகளை கேட்டாரு. ஆனா கங்காதர் சொன்னதுக்கு நேர் எதிரா பரமேஸ்வர் அவர்கிட்ட ஓன் காலம் வரைக்கும் நீ சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் ஓன் பேர்ல இருந்தாதான் உனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இப்ப உன்னை நல்லா பாத்துக்கிற உன்னோட மகன்களும் மருமகள்களும் சொத்துக்களை எல்லாம் அவங்க பேருக்கு நீ எழுதி வச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னை சரியா கவனிக்க மாட்டாங்க. பணம் யாரை எப்படி மாத்துன்னு தெரியாது. அதனால நீ ஓன் காலம் வரைக்கும் உன் சொத்துக்களை ஓன் பேர்லயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. பரமேஸ்வர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சுப்பராஜுவோட குழப்பம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கங்காதர் சொன்ன மாதிரி செஞ்சா தன்னோட காலத்துக்கு அப்புறம் 3 பசங்களுக்கு நடுவுல சண்டை வர்றத தவிர்த்திடலாம். ஆனா பரமேஸ்வர் சொன்ன மாதிரி செஞ்சாதான் தனக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் அப்படியே இருக்கும். என்ன செய்யலான்னு சுப்பராஜு ரொம்ப யோசிச்சாரு. 1 மாசம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தன்னோட காலத்துக்கு அப்புறம் தன்னோட பசங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு தன்னோட சொத்துக்களை எல்லாம் 3 பசங்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவரு இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனக்குன்னு எந்த சொத்தும் வச்சுக்காம தங்கிட்ட இருந்த மொத்த சொத்துகளையும் தன்னோட 3 பசங்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா பரமேஸ்வர் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பையன்களோட நடவடிக்கைகளும் 3 மருமகள்களோட நடவடிக்கைகளும் இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்லேயே மாறத் தொடங்கிச்சு. இப்பெல்லாம் எந்த மருமகளும் அவரு பல் தேய்க்கிறதுக்கு தேவையானதையும் எடுத்து வைக்கிறதில்ல, குளிக்கிறதுக்கு தேவையானதையும் எடுத்து வைக்கிறதில்ல. பல நேரம் அவரு தனக்கு வேண்டிய காலை உணவை அவரே கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிருந்துச்சு. இப்பதான் அவருக்கு கங்காதர் சொன்ன யோசனையை விட பரமேஸ்வர் சொன்ன யோசனை தான் சரின்னு புரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆனா இனிமே அதை பத்தி யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல அப்படின்னு அவர் தன்னோட மனசை தேத்திக்கிட்டாரு. அடுத்த தடவை பரமேஸ்வர் அவரை பார்க்க வந்தப்போ, நான் உன்னோட யோசனைய கேட்டு செயல்படுத்தாம போயிட்டேன், அதனோட பலன்களை நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே அவரு வருத்தப்பட்டாரு. ஆனா பரமேஸ்வர் சுப்பராஜு கிட்ட இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சது தானே, சரி நடந்து போச்சு, இனிமே அதை ஒன்றும் பண்ண முடியாது, இதை எப்படி சரி செய்யலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு இரும்பு பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அவரு சுப்பராஜு கிட்ட, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டு அப்படியே செய்ய ஆரம்பி. இனிமே உன்னோட அறைக்குள்ள தேவையில்லாம உன்னோட மகன்களோ மருமகள்களோ வராம பாத்துக்கோ. வெளியேந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இந்த இரும்பு பெட்டியை உன்னோட அறைக்குள்ள ஒரு இடத்துல வச்சிடு. இந்த இரும்பு பெட்டிக்கு நானே ஒரு பெரிய பூட்டு செஞ்சு போட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூட்டோட சாவியையும் உங்ககிட்ட தரேன். இந்த இரும்பு பெட்டிக்குள்ள 100 சில்லறை காசுகள் இருக்கு. ஒவ்வொரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நீ இந்த இரும்பு பெட்டியை மட்டும் திறந்து அதுல இருக்கிற சில்லறை காசுகளை ஒன்னொன்னா எடுத்து கீழே போடு. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே கிடக்கிற சில்லறை காசுகளை மறுபடியும் எடுத்து இரும்பு பெட்டிக்குள்ள சத்தம் வர மாதிரி போட்டு மறுபடியும் பெட்டியை பூட்டி வச்சிடு.
இது என்ன இரும்பு பெட்டின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா என்னோட காலத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. பரமேஸ்வர் சொன்ன மாதிரியே சுப்பராஜு அந்த இரும்பு பெட்டிய தன்னோட அறைக்குள்ள கொண்டு மற்றவங்களோட பார்வையில படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சாரு. அவரோட அறைக்குள்ள தேவையில்லாம மகன்களோ மருமகளோ வராம பார்த்துக்கிட்டாரு. அடுத்து வந்த சில நாட்களுக்குள்ளேயே அவரோட அறையில இருக்கிற புது இரும்பு பெட்டி மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் நடுவுல ஒரு பேசு பொருளா மாறி இருந்துச்சு. சுப்பராஜு முதலீடு செய்ய முடியாத பணத்தை எல்லாம் தங்க காசுகளா மாத்தி நிலத்துல எங்கேயோ புதைச்சு வச்சிருந்ததாகவும் அதை இப்ப திரும்ப எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட அறையில பாதுகாப்பா வச்சு ஒவ்வொரு நாளும் ராத்திரி தங்க காசுகளை எண்ணி பார்க்கறதாவும் மகன்களும் மருமகள்களும் நினைச்சுக்கிட்டாங்க. 2-3 நாளைக்குள்ளேயே இந்த விவாதம் கொஞ்சம் திசை திரும்பி அதுல எவ்வளவு தங்க காசுகள் இருக்கும், அந்த தங்க காசுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு வரும், அப்படி வர்ற தங்க காசுகளை வச்சு என்னென்ன நகைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வீட்டுல மறுபடியும் சுப்பராஜுவுக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் காலையில எழுந்திருக்கும் போதே பல் தேய்க்கிறதுக்கு தேவையான எல்லாம், குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம், அவர் கேட்காமலேயே அவருக்கு பிடிச்ச காலை உணவுகள், இப்படி எல்லாமே மறுபடியும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து வந்த 5-6 வருஷமும் பரமேஸ்வர் சொல்லி கொடுத்த மாதிரியே சில்லறைகளை செதற விடுறத சுப்பராஜு ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. சுப்பராஜு நோய்வாய்ப்பட்டு திடீர்னு ஒரு நாள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட 3 மகன்களும் மருமகள்களும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த இரும்பு பெட்டியை திறந்து பார்த்தாங்க. தங்க காசுகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த இரும்பு பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள இருந்த சில்லறை காசுகளை பார்த்ததும் அவங்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றமாயிடுச்சு. சுப்பராஜு அவர் கைப்பட எழுதி வச்சிருந்த ஒரு கடிதம் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அதை எடுத்து படிச்சு பார்த்தப்போ இந்த இரும்பு பெட்டியும் இதுக்குள்ள இருக்கிற சில்லறை காசுகளும் என்னோட நண்பர் பரமேஸ்வருக்கு சொந்தமானது. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த இரும்பு பெட்டிய அதுல இருக்கிற சில்லறை காசுகளோட பரமேஸ்வர்கிட்ட சேர்த்துடுங்க அப்படின்னு அதுல இருந்துச்சு. மகன்களும் மருமகள்களும் பரமேஸ்வர்கிட்ட இந்த இரும்பு பெட்டியையும் அதுல இருந்த சில்லறை காசுகளையும் உங்ககிட்டேந்து எதுக்காக இரவல் வாங்கிக்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் சில்லறைய செதற விட்டார்னு எங்களுக்கு தெரியல, ஆனா இத மறுபடியும் உங்ககிட்ட சேர்த்துட சொல்லி அவரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு பெட்டிய மறுபடியும் பரமேஸ்வர்கிட்ட கொடுத்தாங்க. பரமேஸ்வர் அவங்க கிட்ட அந்த இரும்பு பெட்டி என்ன மாயம் செய்யணுமோ அதை சரியா செஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பெட்டிய அவங்க கிட்டேந்து வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அது என்ன மாயங்கிறது மட்டும்தான் மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.